இந்த கேஸ நீ வாபஸ் வாங்குற, வாங்கல வாங்கணும். சரி, உங்க பேர்ல தனியா அக்கவுண்ட் ஆரம்பிச்சு பணத்தை போட்டீங்க. பணம் அப்படியே இருந்தா கூட பரவாயில்லையே. 5 தடவை பணத்தை எடுத்திருக்கீங்க. எடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா? பாரு, தேவையில்லாம பேசாத. நம்ம வீட்ல இருந்து பணத்தை திருடினது தெரிஞ்ச உடனே என்னம்மா நடிக்கிறாங்க. நீங்க என்ன கெஞ்சினாலும் காரணம் தெரிஞ்சுக்காம நாங்க விட மாட்டோம். நான் திருடல. நீங்க எல்லாரும் நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. போய் சொல்லாத லட்சுமி. நீ திருடுனங்கிற உண்மையை ஒத்துக்கோ, நாங்க உன்னை மன்னிச்சு விட்டுறோம். மாமா இல்ல லட்சுமி, நீ பணத்தை திருடி இருக்க. என்னது? லக்ஷ்மி திருநாளா? இல்ல, லக்ஷ்மி திருட மாட்டா. லக்ஷ்மி லக்ஷ்மி திருட. அம்மா 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 அத்தை, அம்மா என்னாச்சுமா? அம்மா உங்களுக்கு என்னமா ஆச்சு? அம்மா அத்தை என்னாச்சுமா? என்னாச்சு அத்தை? அம்மா அத்தை மெதுவா. அம்மா அம்மா டேய் கது, போய் தண்ணி கொண்டு வாடா போ. அம்மா இந்தாங்கடா. அத்தை அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா 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 அத்தை அத்தை டேய் என்னடா ஆச்சு? அம்மா எந்திரிங்கம்மா. அத்தை என்னடா என்னாச்சு அம்மாவுக்கு? வள்ளியம்மைக்கு என்ன? என்னங்க? வள்ளியம்மை என்னாச்சுமா? மாமா, நான் இந்த வீட்ல இருக்கிற பணத்தை திருடி தனியா என் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டதா எல்லாருமே சொல்றாங்க மாமா. யாரு எவன் சொன்னவன்? அப்பா என்ன ஏன் அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? வேற என்ன இதை பாருங்க. உன்னோட முன்கோபத்தினால தங்கத்தை இழந்துட்ட நாங்க. இன்னும் அதே மாதிரி கேடா மாறாம இருந்து தொலைறேன். வள்ளியம்மை, லட்சுமி பணத்தை திருடலமா? உன் பொண்ணு பணத்தை திருடலமா? இல்ல அத்தை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா. நான் தான்டா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, இத்தனை மாசமா மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப உனக்காக சொல்றேமா. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊர்ல இருக்கிற தெய்வான தான் பொண்ணோட படிப்பு செலவுக்காக எங்கிட்ட உதவி கேட்டு வந்தா. அப்போ இந்தாம்மா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. குழந்தை படிப்பு செலவுக்கு வச்சுக்க. ஐயா, என் வீட்டுக்காரி இறந்த உடனே என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுமோன்னு நினைச்சு பயந்தேன். கடவுள் மாதிரி என் பொண்ணுக்கு படிப்பை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பாருமா, நடந்தது நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நம்ம தோட்டத்துல ஒரு வேலை போட்டு தரேன். உன் பொண்ணு படிப்பு முடியற வரைக்கும் அதுக்கான செலவை நானே பாத்துக்கிறேன். பாப்பா நல்லா படிக்கணும் என்ன? சரிங்க ஐயா, நாங்க வரோம். பாய். போயிட்டு வரையா. நல்லா படிக்கணும். லட்சுமி,
நம்ம கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு நாம உதவி செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதே, அதுக்கு ஈடு இணையே இல்லம்மா. ஆமா மாமா. மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? இல்ல, ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, இப்ப இந்த பொண்ணு மாதிரி நிறைய பேருக்கு திறமை இருந்தும் படிக்க வசதி இல்லாம இருக்காங்க. அவங்களையும் நாமளே படிக்க வைக்கலாமே. எனக்கும் அந்த ஆசை இருக்குதுமா. ஆனா நம்ம தொழில் இப்ப லாபகரமா நடக்கிறதுனால நிறைய பணம் வந்துட்டு இருக்கு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதே நிலைமை எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்லம்மா. நாளைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நம்மள நம்பி இருக்கிறவங்களோட நிலைமை. மாமா, இப்ப நமக்கு வர லாபத்துல 10% சேர்த்து வச்சாலே கொஞ்ச வருஷத்துல கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் வந்துரும். அத தங்கம் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வர வட்டியில உதவினாலே எந்த தடங்களும் இல்லாம நம்மளால உதவ முடியும் மாமா. இது நல்ல ஐடியாவா இருக்குமா? நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவோமா? சரிங்க மாமா, அப்ப நான் இப்பவே அவரு பெரிய மாமா கதர் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். லட்சுமி கொஞ்சம் இருமா. என்ன மாமா? இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாமா? ஏன் மாமா? இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக பணத்தை சேர்க்கிறோம். இதை என் பசங்க கிட்ட சொல்லி அவங்கள யாராவது ஒருத்தர் எதுக்குப்பா வீண் செலவுன்னு கேட்டானுங்கன்னா தங்க பேர்ல ஆரம்பிக்கிற ட்ரஸ்ட் அது ஆரம்பத்திலே நின்று போயிருமா. அதனால 50 லட்சம் ரூபாய் சேர்ற வரைக்கும் தனியா உன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல நீ சொன்ன அந்த 10% அது போக அந்த உபரி வருமானம் எல்லாத்தையும் அதுல போட்டுட்டு வருவோம். 50 லட்சம் ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். அப்ப சொல்லிட்டா போச்சு. சரியா? சரிங்க மாமா. என் பேச்ச நம்பி லட்சுமி அக்கௌண்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல பணத்தை போட ஆரம்பிச்சா. அப்போ என்னையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் நான் போட்டிருக்கேன். அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சுல இருந்து இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி 2 தடவை 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னால 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கு. போன மாசம் 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்குடா. என்ன நான் சொன்னதெல்லாம் சரிதானே? இந்த பணமெல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆதரவு இல்லாத அனாதை குழந்தைங்க படிப்பு செலவுக்காக போதுரா. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்க? இதையே என்கிட்ட சொல்லல, நாங்க தான் ஒரிஜினல் வாரிசாச்சேன்னு சொல்ல வர்றீங்களா? அதுக்கும் காரணம் நான் சொல்றேன்டா. இப்பவே பணங்கிற பேச்சு வந்த உடனே இத்தனை மாசமா நம்ம குடும்பத்துக்கு நம்ம லட்சுமி செஞ்ச அத்தனை நல்ல விஷயத்தையும் மறந்துட்டு இவ்வளவு ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இதை யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் தான்டா சொன்னேன். என் பேச்ச மதிச்சு தான் மேல பழி வந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லாம இருந்த லட்சுமி எங்க? நல்ல விஷயத்த மறந்து அவ மேல சந்தேகப்பட்ட நீங்களே எங்கடா? அவரோட கால் தூசுக்க போறீங்களாடா நீங்க? லட்சுமி ஏன் மகடா இவள தப்பா பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுங்கடா, மன்னிப்பு கேளுங்கடா. இவள திருடேன்னு சொல்லும் போது இருந்த வேகம் இப்ப எங்கடா போச்சு? மன்னிப்பு கேளுங்க. லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. அப்பா, சக்திவேல் பேச்ச நம்பி
லக்ஷ்மி மேல நானும் சந்தேகப்பட்டுட்டேன். என்னையும் அடிச்சிருங்கப்பா. லட்சுமி, உனக்கு நான் இருக்கேன். நீ அழக்கூடாது. நீ யாரு? என் தங்கம், என் மக. உனக்கு எப்பவுமே நான் இருக்கேன். இவனுங்க கிடக்குறானுங்க. உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம், இல்லனா அப்பா கிட்ட கேட்டுக்கலாம். அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா உன் பேர்ல எதுக்கு லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்க? இந்த வீட்ல யார் வேணாலும் என்ன சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா வெற்றியும் சந்தேகப்பட்டுட்டாரு. லக்ஷ்மி திருநாளா? இல்ல, லக்ஷ்மி திருட மாட்டா. என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஏன் சுயநலத்துக்காக உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நானே சக்தியோட பேச்ச நம்பி ஒரு நிமிஷம் உன்னையே சந்தேகப்பட்டுட்டேன்னு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. எனக்காக, இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு உழைச்சிருக்க. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தங்கவேல் அண்ணனும் சக்தியும் நீ தனியா அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல 15 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கன்னு சொன்ன உடனே நானும் சராசரி மனுஷனா நடந்துகிட்டேன். அது மட்டும் இல்லாம என் லக்ஷ்மி இப்படி செஞ்சிருக்க மாட்டா. அப்படியே பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தாலும் அது நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் இருக்கும்னு அடிச்சு பேசாம விட்டுட்டேன்னு. தவறு செய்யறது மனுஷ குணம், அத மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. நீ என்ன மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையே காப்பாத்து வந்த தெய்வம்னு நான் நம்புறேன். என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேல என்னால பேச முடியல. ஏன்னா நான் செஞ்ச தப்பு அப்படி. இந்த லக்ஷ்மி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவான்னு பார்த்தா எல்லா விஷயத்திலயும் எஸ்கேப் ஆயிடுறா. இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காளே. இனிமே சக்திவேலை நம்புனா எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்ச அத்தை கூட லக்ஷ்மி கிட்ட சாவி கொத்த கொடுத்துட்டாங்க. அத வாங்கணும்னா நம்ம புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டதா உண்டு. சாம்பாரு, பொரியலு, ரசம்,
ஓ, இந்த லக்ஷ்மி எல்லாம் சமைச்சு வச்சுட்டாளா? அவ சமைச்சிருந்தா என்ன? நம்ம மாமா வரதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பாரை வச்சு அசத்திடணும். அப்பதான் அவர் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க முடியும். லட்சுமி, மாமா, இன்னைக்கு என்ன சமையல்மா? பசி வயித்த கிள்ளுது. சாப்பாடு போடுறியாமா? மாமா, மாமா, சரி வாங்க. மாமா, உங்களுக்காக நான் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் மாமா, உடனே சாம்பார் வச்சிடுறேன். நீங்க தான் பாவப்பட்டவங்க, நம்பிக்கை துரோகி கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. மாமா, தங்கம் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். அத உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. அத விட்டுட்டு ஏதோ இவ மட்டும்தான் தங்கம் பேர்ல பாச வச்சிருக்கிற மாதிரியும், நாம எல்லாரும் தங்கத்தை மறந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி உங்களை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்ச இவகிட்ட என்ன மாமா உங்களுக்கு பேச்சு? உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா. எதுவா இருந்தாலும் நீங்க என்ன கேளுங்க. என்னடி பாக்குற? உன்னா மாமா, என்ன பண்றீங்க மாமா? பேசாம இருங்க. இது வரைக்கும் உன் பேச்ச கேட்டது போதும்டி. ஏய், நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன்டி. என் தம்பி சக்திவேல் பேச்சையும் உன் பேச்சையும் கேட்டு லட்சுமியே சந்தேகப்பட்டுட்டேனே. என் புத்திய நானே செருப்பால அடிச்சுக்கணும். நானே யோசிக்காத என் தங்கச்சி பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச லட்சுமி எங்க? நான் எங்க? என்ன இருந்தாலும் மேன்மக்கள் தாமா. லட்சுமி, நான் அன்னைக்கு உன் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இல்லம்மா, இல்ல, இன்னைக்கு நான் உன் கையால தான் சாப்பிடணும். சாப்பாடு போடுறியாமா? அவ போயிட்டு போறா, விடுமா. நீ சாப்பாடு போடுவாமா. இது வரைக்கும் உன் பேச்ச கேட்டது போதும்டி. லட்சுமி, நான் அன்னைக்கு பேசினது எதையும் தப்பா எடுத்துக்காதமா. என்னென்னவெல்லாம் பேசிட்டேன். ஓ, என்ன மாமா நீங்க? இங்க பாருங்க, நீங்க என் மேல கோவப்பட்டதே இல்ல. அப்படியே கோவப்பட்டாலும் யாரோ தூண்டி விட்டுதான் இதை செய்யறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் லட்சுமி, உனக்கு கோவமே வராதா? மாமா, கோவப்பட்டா எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்க இப்ப கோவப்பட்டு தேன்மொழி அக்காவை அடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தேன்மொழி அக்கா உங்களை எப்படி எல்லாம் அடிக்க போறாங்கன்னு நினைச்சா மாமா. இப்ப ஏமா அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? நான் கொஞ்சம் வயிறார சாப்பிடுறேன். என்ன? சரி, சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்து. என் தம்பி சக்திவேல் பேச்சையும் உன் பேச்சையும் கேட்டு லட்சுமியே சந்தேகப்பட்டுட்டேனே. லட்சுமி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுமா. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன் பாரு. மாமா, சும்மா அதே பேசிக்கிட்டு சாப்பிடுங்க நீங்க. இல்லம்மா, எனக்கு மனசே ஆறலம்மா. மாமா,
சாப்பிடுங்க. இல்ல, இன்னைக்கு நான் உன் கையால தான் சாப்பிடணும். சாப்பாடு போடுறியாமா?